விலை அதிகமாக இருக்கிறது, வித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் பார்க்கிறீர்கள். கால கணிப்பு. இவர்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் என்று சொல்கிறார். அப்போது அடுக்ககம் என்கிற பிளாட் சிஸ்டம் வரவில்லை, வந்தது. இந்த மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக்கி கூறு போட்டு விற்பார்கள் என்றார்கள். அப்போது வரவில்லை. இப்போது நிலங்கள் எல்லாம் கூறு போட்டு பிளாட்ஸ் ஆக வருகிறது, விளைமனங்களாக. கணித்தார், அன்றே கணித்தார். அதற்கு பேர்தான் கால ஞானம். காலத்தை கணித்து காலத்தை உருவாக்கிய தலைவன். அந்த தலைவன் நம்முடைய தாத்தா சொல்லுகிறார், ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாருடைய திருவருள் மற்ற ஒரு மகன் வருவான். அவன் அரியணையில் ஏறுகிற போது அவன் அந்த அரியணையில் ஏறுகிற போது அவன் அரியணையில் ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்றைக்கு என் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு உலகம்மை என் மீனாட்சி அருள் புரிவான். திருஞான குழந்தை திருமுருகப் பெருமானினுடைய தமிழ் அள்ளி பருகிய அகத்தியனின் தமிழ் அவனுக்கு உதவும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என் தாத்தன் கணித்தது நடந்தது. அவர் கடைசியாக கணித்து வைத்திருப்பதும் நடக்கும். அதை போலவே ஒரு காணக்கலிதன் பாரதி என் பாட்டன் வந்தார். நாடு விடுதலை அடையவில்லை. ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடையவில்லை. 1921 தன் 39வது வயதிலே இறந்து போகிறான் பாரதி. அதற்கு பிறகு 26 ஆண்டுகள் கழித்து 47 தான் நாடு விடுதலை அடைகிறது. நீ அடையவில்லை, அவன் அடைந்தான். இந்திய நாட்டின் கொடி மேலே பறக்கவில்லை, சுதந்திர கொடி அவன் பறக்க விட்டான். தாயின்